தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி February 7 முதல் 10 வரை. தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி February 12 முதல் 15 வரை. மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு February 16 தேதி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 2/2/2025 அருமையான நல்ல நாள். கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவர்களுக்கு 78 பேருக்கு திருமணம். அதில் 2 கல்யாணத்தில் மட்டும் தான் நான் அட்டன் பண்ணுறேன். மற்ற கல்யாணத்துக்குலாம் என்னால் வர முடியல. ஆனால் நிறைய பேர் நேரில் பத்திரிக்கை வச்சுருக்கீங்க. ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களாம் நேர்லேயே பத்திரிக்கை வச்சிங்க. ஆஃபீஸில் பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கீங்க. 2ஆம் தேதி கிளாஸ் இருக்குது. அதனால் என்னால் அதை கலந்து கொள்ள முடியல. இருந்தாலும் இந்த 2ஆம் தேதி திருமணம் செய்யக்கூடிய நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு மிராக்கில் அதில் கல்யாணம் நடந்து ஒரு 13 கல்யாணம் ஏற்பாடு. அவங்க எல்லாருமே கணவன் மனைவியாக நீங்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியோடு நீடூழி வாழ்க அப்படின்னு என் குருநாதர் ஆசியுடன் சேர்ந்து உங்களை வாழ்த்துறேன். எல்லோரும் நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு வரலன்னு தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்கிறாதீங்க. போய் பத்திரிகைலாம் வச்சோம், கட்சியில் சாமி வராமல் விட்டாரு அப்படின்னு. 2ஆம் தேதி வகுப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் வர்றேன்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்டையுமே பத்திரிக்கை கொண்டு வரும்போது நான் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் எல்லாருக்கிட்டையுமே வர்றேன்னு சொல்லிட்டேன். ஆனால் கிளாஸ் இருக்குது 2ஆம் தேதி. தயவு செய்து கோபித்து கொள்ளாதீர்கள். இந்த வீடியோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட கோபம் கொள்ளாதீர்கள். அதான் விஷயம். ஞாயிற்றுக்கிழமை அருமையான விஷயம். நமக்கு வகுப்பு போய் கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பில் திரு மீமிசல் சீனிவாசன் அவர்களும், திரு சாய்குமார் அவர்களும், திரு உடுமலைப்பேட்டை நாகராஜன் அவர்களும், நானும் 4 பேரும் ஒரே இடத்துலேருந்து கிளாஸ் எடுக்கிறோம், திருப்பூர் அலுவலகத்திலிருந்து. இது ஒரு அருமையான ஒரு பொன்னால். நானே மீமிசல் சீனிவாசன் அவர்களை நீண்ட நாட்களாக அழைத்து கொண்டிருந்தேன். வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வர்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து கிளாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷம். மீமிசல் சீனிவாசன் அவர்கள் 14ஆம் தேதி தனியாகவே ஒரு வகுப்பு துவங்க இருக்கிறார். அந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். அவரும் ஜோதிட வகுப்பு தனியாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மிகவும் நல்ல அருமையான சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். பல ஜோதிடர்கள் அவரிடம் போய் பயனடையலாம். ஜோதிடர்களே அவரிடம் போய் பயனடையலாம். நல்ல மனிதர். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தவர். ஒரு பிற்போக்கு சிந்தனை இல்லாத ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். ஒரு நல்ல மனிதர். எப்போ ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கும் பொழுது நானே கிளாஸ் எடுக்கிறேன், ஆனால் அவர் கிளாஸுக்கு போங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அவருடைய நட்பு அந்த மாதிரி. நல்ல மனிதர், அவ்வளோதான். நான் மட்டும் வளர வேண்டும் அப்படின்னு நினைத்த யாரும் இங்கு வளர்ந்ததாக வரலாறே கிடையாது. எல்லோரும் ஒன்றாக வளர்வோம், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 12:29 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி. அதிகாலை 5:21 வரைக்கும் பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி, வளர்பிறை, பஞ்சமி. பிற்பகல் 12:04 வரைக்கும் சிவம் நாமயோகம். சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதன் பின்பு சித்தம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதிகாலை 1:33 வரைக்கும் வனிசை. அதன் பின்பு பிற்பகல் 12:29 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு இரவு 11:21 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவகரணம் ராகு. விடுதலை போராட்ட வீரர் V.R. சுந்தரம் அவருடைய பிறந்த தினம். ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வாஸ்து பற்றி நம்முடைய சாய்குமார் அவர்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறார். அதுலேயும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பிற்காலத்தில் வாஸ்து கிளாஸ் நம்ம போட போகிறோம். அந்த வாஸ்து கிளாஸ் திரு சாய்குமார் அவர்கள் எடுக்கிறாங்க. அவருடைய முன்னோட்டமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் திருப்பூர் வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். மக்களுக்கு நமக்கு தெரிந்தது மட்டுமல்ல, நமக்கு கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னாங்க அவையாருக்கு தெரிஞ்சதே. அவையார் கூப்பிட்டா விநாயகர் நிற்பார். கோச்சின்னு போன முருகன் திரும்பி நிற்பார். அந்த அம்மா சொன்னாங்க, நான் கற்றுக்கிட்டது கையளவு, கல்லாதது உலக அளவு. நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்னு. அதனால் நாம் கற்றுக்கொண்டது தான் பெருசு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நமக்கு மேல் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள், நமக்கு கீழ் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நமக்கு தெரிந்ததை விட மற்றவர்களுக்கு தெரிந்ததும் நம் நண்பர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த 4 பேர் கொண்ட குழுவோடு இந்த கிளாஸை வடிவமைத்திருக்கிறோம். இது அப்படியே அடுத்ததாக உயர்நிலைக்கும் கொண்டு செல்ல இருக்கிறோம். வாஸ்து கிளாஸ் அடுத்து அப்படியே உயர்நிலை, இதிலேயே மருத்துவம், இதெல்லாமே கொண்டு வர இருக்கிறோம். தொடர்ந்து பயணிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம்.
அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான்காம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஏழாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஏழாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம், இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். மூன்றாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.